ஏன் தங்க விலை ஏறுது? இன்னும் ஏறுமா? கோல்ட் பிரைஸ் 2024ல 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸான நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமாக தான் இருக்குது. கோல்ட் பிரைஸ் ஏன் ஏறுது? இது ஏன் நடக்குது? நியூஸ் பார்க்கும்போது பல கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க் எல்லாம் கோல்டு வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட ரீசனை பார்க்கறதுக்கு நம்ம 1945க்கு போகணும். ஏன் 1945க்கு போகணும்? இதுக்கும் கோல்ட் பிரைஸ்க்கும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, சொல்ற கதையை கேளுங்க. 1945ல வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா தான் வின்னராக வந்தாங்க. யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் வார்னால செமையாக அடி வாங்கிட்டாங்க. அவங்களோட எக்கானமி ரொம்ப மோசமாயிடுச்சு. அமெரிக்கா மட்டும்தான் தப்பிச்சாங்க. ஏன்னா அவங்களோட லேண்ட் தூரமாக இருக்கிறதுனால யாரும் அவங்களோட மெயின் லேண்டில் அட்டாக் பண்ண முடியல. அமெரிக்கா கிட்ட நிறைய காசு இருந்துச்சு அப்போ. அதனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு அமெரிக்கா நிறைய லோன் கொடுத்தாங்க. வேர்ல்டு வார் 2 மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, வாரில் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான கமாடிட்டி. ஆயில் இல்லாமல் ஃபியூச்சரில் எந்த சண்டை வந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஆயில் இல்லாமல் மிலிட்ரி ட்ரக்ஸ், ஷிப்ஸ், பிளேன்ஸ், டேங்க்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் எதுவும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா ஆர்மியை டெப்ளாய் பண்ண முடியாது. அதனால வார்லையும் ஜெயிக்க முடியாது. ஆயில் யார் கையில் இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஆயில் வந்து ஒயிட் கோல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே டைமில் சவுதி அரேபியாவில் நிறைய ஆயில் டிபாசிட்ஸை கண்டுபிடிச்சாங்க. சவுதி அரேபியா 1945ல ஒரு மீன் கிராமம் மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்ட ஆயில் எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, அப்புறம் அவங்க நாட்டுக்கு ஒரு நல்ல ஆர்மி இல்லை. அதனால ஒரு நல்ல டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷனும் அவங்ககிட்ட இல்லை. யூஎஸ்ஏ சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆயில் எடுக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தரோம், அப்புறம் உங்கள் கண்ட்ரிக்கு தேவைப்படுற டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷனும் ஃப்ரீயாக தரோம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, நீங்கள் மார்க்கெட்டில் ஆயில் விற்கும் போது அதை US டாலரில் தான் விற்கணும். இதை கேட்ட சவுதி கிங்க இது நல்ல டீலாக இருக்குதுன்னு நினைச்சாரு. அதனால அவர் ஒத்துக்கிட்டாரு. அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இப்போ மற்ற கண்ட்ரிஸ் ஆயில் வாங்கணும்னா அவங்களோட கரன்சியை டாலருக்கு மாற்றி ஆகணும். இதனால என்னாச்சு? டாலரோட டிமாண்ட் அதிகமாச்சு. இதை இன்னும் ஒரு வகையாக சொல்லணும்னா, உங்கள் கையில் US டாலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயிலான ஒயிட் கோல்டை எப்போ வேணால் வாங்கி. இதனால பல கண்ட்ரிஸ் அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸில் டாலரை நிறைய வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாலர்னா டாலர் பில்ஸ் கிடையாது, US ட்ரெஷரி பாண்ட்ஸை வச்சுக்கிட்டாங்க. இதனால US கவர்மெண்ட் அவங்களுக்கு டாலரில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க ஆயில் வாங்கலாம், இல்லை இன்னும் நிறைய US ட்ரெஷரி பில்ஸ் கூட வாங்கலாம். இப்படி தான் பல வருஷம் டாலர் டாமினேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் யுவானும் நல்ல பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ 2022க்கு வருவோம். 2022ல ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா கிட்டத்தட்ட $300 பில்லியன் US ட்ரெஷரி பில்ஸாக வச்சுருந்தாங்க. இது ரஷ்யாவோட பணம். ஆனால் அந்த பில்ஸை US அண்ட் UK பேங்க்கில் வச்சுருந்தாங்க. சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் US அப்புறம் UK சொன்னாங்க, ரஷ்யாவோட $300 பில்லியன் ட்ரெஷரி பில்ஸுக்கு நாங்கள் காசு கொடுக்க முடியாது, அந்த அக்கௌண்ட்டை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அந்த $300 பில்லியன் எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா சொன்னாங்க. ரஷ்யா கடுப்பாயிட்டாங்க. ரஷ்யாவோட பணத்தை வச்சு ரஷ்யாவை அட்டாக் பண்ண பிளான் போடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சைனா, நம்மளும் $800 பில்லியன் US ட்ரெஷரி பில்ஸ் வச்சுருக்கோம், நமக்கும் யூஎஸ்க்கும் ஏற்கனவே ட்ரேட் வார் போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல ரிலேஷன் கிடையாது, அதனால எப்பயாவது சண்டை வந்துச்சுன்னா அந்த $800 பில்லியன் நம்ம கைக்கு வராது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால சைனாவோட சென்ட்ரல் பேங்க் நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மற்ற கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் US டாலர் மேலே இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால கோல்டோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அதனால கோல்டு ரேட்டும் அதிகமாச்சு. இன்னமும் அதிகமாக வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்தியா கூட 100 டன் கோல்டை லண்டன் பேங்க்ல வச்சிருந்தாங்க. லாஸ்ட் மந்த் RBI அதை கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. இந்தியாவும் நம்ம 100 டன் கோல்டை ஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதனால கொண்டு வர்றது பெட்டர்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய கண்ட்ரிஸ்க்கும் இனிமேல் US டாலரை நம்ப முடியாதுன்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. கோல்டை வச்சுக்கிறது தான் சேஃப்னு தெரிஞ்சிருச்சு. கோல்டு வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கோல்டு வந்து உலகத்திலே கம்மியாக தான் இருக்குது. இதனால அதோட விலை எப்பயும் கம்மி ஆகாது. ரெண்டாவது, கோல்டு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பணத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் அது கோல்டாக எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் அதை நீங்கள் எங்கே வேணால் விற்றுக்கலாம். ரெண்டாவது ரீசன் ஏன் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இன்ஃப்ளேஷனால. கோவிட் பேண்டமிக் அப்போ US கவர்மெண்ட் அவங்களோட எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2020ல் $4 ட்ரில்லியன் பிரிண்ட் பண்ணாங்க. 2021ல் $2 ட்ரில்லியன் பிரிண்ட் பண்ணாங்க. இதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, US டாலரில் இருக்கிற கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு. இன்ஃப்ளேஷன் USல 8% வரைக்கும் போச்சு, டாலர் வேல்யூ டவுன் ஆச்சு, ஆனால் கோல்டு வேல்யூ எப்பயும் கம்மி ஆகாது. இதனாலையும் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ரிசெஷன் அப்பவும் கோல்டு விலை எப்பவும் கம்மி ஆகாது. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள்.